மல்கியா 4வது அதிகாரம் 2-3 வாசிப்போம். மல்கியா 4:2-3. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உதிக்கும், அது சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், தேவ ஆலயத்தை குறித்த பயம், தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்க வரும்போது இருக்கிற நீங்கள் எடுக்கிற முடிவு, திருச்சபையின் உடன்படிக்கை, திருச்சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்த கொளுத்த கண்டுகளை போல வளருகிறான். ஹல்லேலூயா. 3வது வசனம் வாசித்தாச்சா? வாசி 3வது வசனம். துன்மார்க்கள், அப்போ ஆண்டவருக்கு பிரியமா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து தேவனுடைய ஆலயத்தை நடக்கிற அந்த அந்த கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினிக்கு நம்ம தப்பித்து கொள்வோமானால் சத்துருவை மிதிக்கக்கூடிய பவர் அப்போஸ்தலர் சபைக்கு, மணவாட்டி சபைக்கு இருக்கிறது. ஆமென். சபைன்னா யாரு? விசுவாசிகள். சத்துரு, அதாவது இந்த உடன்படிக்கை, இந்த தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் சத்துருவை மிதிக்கக்கூடிய பலன் அப்போஸ்தலர் சபைக்கு, மணவாட்டி சபைக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் இந்த உடன்படிக்கையை, இந்த வார்த்தையை ஏற்று ஆண்டவருடைய சபையை குறித்த ஒரு பயம், ஆண்டவருடைய சபையை குறித்த ஒரு நடுக்கம், ஆண்டவருடைய சபையை குறித்த ஒரு 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 உள்ளத்தினுடைய இருதயத்தினுடைய விருப்பம் இருந்தால் கர்த்தருடைய உடன்படிக்கை உங்களுக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு நிலைத்திருந்தா ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாயில இருக்கும். ஒரு சத்துருவுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை.